நியூமேக்ஸோட ஏலம் ஏதோ ஓவர் நைட்ல முடிகிற மாதிரி எல்லாரும் அப்படியே பரவசப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்க, ஒரு 200 பேர் கூட ஏலத்தில் கலந்துக்கல அப்படின்ற அந்த நியூஸ் வந்திருக்கு. 16,000 சில்லற பிளாட்ஸை ஏதோ ஓவர் நைட்ல விற்று காலி பண்ணி பணத்தெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னேன். இங்கே ஏலம் நடத்துறதுக்கான மெயினான ரீசன் என்ன தெரியுமா? இந்த இடங்களை எல்லாத்தையும் விற்று பணமாக்கி இதில் பெரிய அமௌண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் ஏலம் உடனடியாக நடக்கணும், ஏலத்தில் எல்லா இடங்களையும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப மும்முரமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. வெளியிலேருந்து நிறைய பேர் ஏலத்துக்கு வரணும், அவங்க எல்லாம் ஏலம் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இடங்கள் வேகமாக விற்கும். அப்படி இல்லைன்னா நியோமேக்ஸில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தான் இந்த இடத்தெல்லாம் வாங்கணும். இப்போதைக்கு இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே இந்த நியோமேக்ஸோட முதலீட்டாளர்கள் தான். இவங்கள வச்சே இந்த இடங்களை ஃபுல்லாக விற்று பணமாக்கி அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த பேர் அந்த ஆசையை காமிச்சு இந்த இடத்த ஃபுல்லாக விற்கணும். அதுதான் இவங்களுடைய மெயினான நோக்கமாக இருக்குது. மேலும் உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் என்ன? இங்கே இடங்கள் தவறாக இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம், வில்லங்க இருக்கலாம், மேலும் கற்கள் இல்லை, என்ன தவறு இருந்தாலும் அந்த இடத்த வாங்கிய நபர்கள் தான் செக் பண்ணிக்கணும். இதில் நீதிமன்றமோ இல்லை நியோமேக்ஸ் தரப்போ யாருமே சம்மந்தப்பட மாட்டாங்க, யாரும் பொறுப்பு இல்லை. எல்லாமே ஏலம் எடுக்கிறவங்கள தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சொல்லியிருந்தார். இப்போ ஏலத்துக்கு வராததுக்கு காரணம் இந்த உள்ளது உள்ளபடி அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தர் தியாகராஜன் தாத்தா அழகர்சாமி வக்கீல குறை சொன்னதா சொல்லப்படுது. இதுக்காக இந்த நீதியரசர் அழகர்சாமியை கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த அழகர்சாமி பாவம் என்ன செஞ்சாரு? இந்த உள்ளது உள்ளபடி அப்படின்ற விஷயத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்காக இந்த விஷயத்த வெளியில சொல்லாம மக்கள் கிட்ட ஏமாத்தி இடங்களை விற்க முடியுமா? அப்படி விற்கிறது தான் இந்த நீதிமன்றத்தின் நோக்கமா? எதுக்காக நீதியரசர் இப்படி கோவப்பட்டார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்படி வில்லங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏலம் விடுறது தான் நியாயமானது. வில்லங்க இருக்கு அப்படின்றத மறைச்சு விற்கிறது நியாயமே இல்லாதது. அப்படி இருக்கும்போது நமக்கு பயம் வருதா இல்லையா? ஏலம் எடுத்து ஏதாவது இடங்கள்ல சிக்கி கொண்டு திரும்பியும் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கத்தானே செய்யும். மெயினா நியோமேக்ஸ்ல முதலீடு பண்ணி மாட்டி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அந்த பயம் இருக்கத்தானே செய்யும். சாமி மட்டும் இல்லைங்க, நானும் தான் சொன்னேன். இந்த மாதிரி உள்ளது உள்ளபடி அப்படின்றது இந்த இடங்கள்ல என்ன வில்லங்க இருந்தாலும் வாங்குறவங்கள தான் சாரும். அதனால ஜாக்கிரதையா போய் ஏலத்துல கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா உண்மையை சொல்லி ஏலம் விடுறது தான் இங்க சரியான விஷயம். இதுல கோவப்படுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.